ஒரு காமன் மேன் 10 to 11 லட்ச ரூபா பட்ஜெட் வச்சிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க அந்த ஹேட்ச்பேக்கை தாண்டி ஒரு எஸ்யூவி கேரக்டர் உள்ள வண்டி வாங்கணும்னு நினச்சாங்க, ஆட்டோமேட்டிக்குள்ளே போகணும்னு நினச்சாங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸே இங்கே ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. சஃபோர் மீட்டருக்குள்ளே போனால் ஒன்றும் டர்போ பெட்ரோல் இருக்குது, மைலேஜ் தர மாட்டேங்குது. சரி நேச்சுரல் எஸ்பெக்டர் போகலாம்னா பிரசா மாதிரி போனால் 1.5 எண்ணே அது வந்து மைலேஜ் கொடுப்பதில்லை, உங்களுக்கு ஃபீச்சர்ஸும் இருப்பதில்லை. இந்த பக்கம் நிசான் மேக்னெட்டில் போனோம்னா 1 லிட்டர் நேச்சுரல் எஸ்பெக்டர், அது பவர் கொஞ்சம் ஸ்லக்கிஷாக இருக்குது, டர்போ போனால் தான் பெட்டராக இருக்குது. அப்போது ஒரு மிக்ஸ் ஆஃப் ரிலைபிலிட்டி வேணும், மைலேஜ் வேணும், ஆட்டோமேட்டிக்காகவும் இருக்கணும், கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் பெட்டராக இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு அதற்கான ஒரு வாகனம் தான் எடுத்துகிட்டு வந்துட்டு வாங்க பார்ப்போம். ரியர் சீட் ஸ்பேசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அடல்ட் ஒரு குழந்தை இங்கே உட்கார முடியுங்க. உங்களுக்கு ரியர் ஏசி மிஸ் அவுட் தான், அது கிடைக்கல. பட் லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ்னு பார்க்கும்போது ஒரு தாராளமான லெக் அண்ட் நீ ஸ்பேஸ் கிடைக்குது. அண்டர் தே சப்போர்ட் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி ஹைட் அதிகமாக இருக்கவங்களுக்கு ஹெட் ரூம் மட்டும் இந்த காரில் மிஸ் அவுட் ஆகுது. பட் 5.7 ஃபீட் வரைக்கும் எந்த ஒரு குறைகளும் இல்லை. 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் அப்படின்றது பின்னாடி கொடுத்துருக்காங்க. 308 லிட்டர் பூட் ஸ்பேஸ் அப்படின்றது கிடைக்குது. இந்த மாதிரி நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 பேக் உள்ள வைக்கலாங்க, அந்த அளவுக்கு பூட் ஸ்பேசிங் கொடுத்துருக்காங்க. என்ன நமக்கு வந்து லோடிங் லிப் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இங்கே 7 இன்ச்சில் ஒரு இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம், ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட், வயர்லெஸ்ஸாக கிடைக்குது. ஆடியோ குவாலிட்டி கேட்போம். 1.2 லிட்டர்ல 4 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பெக்ட் என்ஜின் கொடுத்துருக்காங்க. சிட்டிக்குள்ள உங்களுக்கு 13 கிட்ட மைலேஜ் கிடைக்கும். ஹைவேஸ் போனீங்க அப்படின்னா 17 to 20 வரைக்கும் கிடைக்கும். இந்த செக்மெண்ட்லயே பெஸ்டான பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பெஸ்டான ஃபியூல் எஃபிஷியன்சி அண்ட் பெஸ்டான ரிஃபைன்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு என்ஜின் தான். இதை நம்ம கண்டிப்பா குறிப்பிட்டு சொல்ல முடியும். சரி, என்ன கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா டொயோட்டா டைசரோட S+ மாடல் தாங்க. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் இது கூடவே அலைவில்ஸ் கிடைக்குது, எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் ஓரிம்ஸ் கொடுத்துருக்காங்க. 7 இன்ச்சில் ஒரு இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம், வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே இருக்கு. ஒரு ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா விதத்திலையுமே வந்து ஒரு மிக்ஸ் ஆஃப் பேக்கேஜ் கிடைக்குது. பட் என்னன்னா ஒரு சில ஃபீச்சர்ஸ் மட்டும் நம்ம கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இந்த வேரியன்ட் போறப்போ. ஸோ இந்த வாகனத்தோட ஒரு டீடைல் ரிவ்யூ நம்ம சேனல் ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. கிளான்ஸாவா இல்லை டைசரா அப்படின்றத அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க முடிவெடுங்க.